குட் மார்னிங் டு ஆல். அவர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு சேஃப்டி ஃபார் டூ வீலர்ஸ். எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் அஜித் குமார், பிருந்தா, பவுல்ராஜ். எங்கள் மென்டார் வந்து சீதாராமன், மிஸ்டர் என் சீதாராமன், எம்இ லெக்சர் ஆஃப் இசி டிபார்ட்மெண்ட். பைக்லாம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பைக் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கே போகிறதுனாலும் சரி, ராங் ரைடாக இருந்தாலும் சரி, டெய்லி யூசேஜுக்கு நல்லாவே இருக்குது. அதேமாரி இப்போ வந்து பைக் மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஎஸ்சிசி பைக் தான் ரொம்பவே சேல்ஸ் அதிகமாக இருக்குது. சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அது வந்து டைமுக்கு எக்ஸ்பெண்ட் ஆக மாட்டேங்குது. சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் லாங் ரைட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி அந்த ஜாக்கெட்ஸை வேர் பண்ணுறதுனால ரைடர்ஸுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸ்வெட்டிங், வார்மிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. அதை தாண்டி சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் ஒரு ஆப்ஷனல் கேஜெட்டாக தான் டூ வீலர்ஸுக்கெலாம் இருக்குது. அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் சேஃப்டி ஜாக்கெட்ஸ் restrict the major parts of the protected for using it. சொல்யூஷன் வந்து பிருந்தா சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம எதுக்கு செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ரோட் ஆக்சிடெண்ட் அதிகமாக நடக்கிறதுனால நம்ம இந்த ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறோம். இந்த சிஸ்டம் வந்து பைக்கில் இன்பில்டாக வர்றதுனால ரைடருக்கு எந்த டிஸ்கம்ஃபர்டபுளும் இருக்காது. இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, பைக்கில் வந்து 40 கிலோமீட்டர் மேலே ஃபாஸ்ட்டாக போகிறப்போ ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஏர்பேக் ரிலீஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரைடர்ஸ் வந்து சேஃப்டியாக இருக்கும். தேங்க்யூ.